ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேர்வு நெருங்கவும் பயம், மனப்பதட்டம், நம்மால் முடியாது அப்படிங்கிற எண்ணம், ஓகே அடுத்த தேர்வில் பார்த்து கொள்ளலாம் என்ற மனமாற்றம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியை பார்த்து முடித்ததும் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும் என்று. மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டிவிடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள், தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு படித்ததெல்லாம் மறந்துடுமோ, நம்ம படித்தது எதுவும் வராதோ அப்படிங்கிறத நீங்களே காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்திக்கிட்டு நீங்களே பின்வாங்கி நிற்கிறது. அந்த மாதிரி பின்வாங்கி நிற்காமல் உங்களுடைய மனதை எப்படி திடப்படுத்திக்கணும்னா, நான் படித்தது தான் வரும், நான் படித்தது மறக்காது, கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் அந்த கான்ஃபிடென்ட்டை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய பயம் பதட்டம் ஏற்படாது. கண்டிப்பாக நீங்கள் படித்தது தான் வரும், எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் மறந்து போகாது. பயம் தேவையில்லை, நிதானம் தேவை. நிதானத்துடன் பயம் இல்லாமல் இருப்பவர்கள் மட்டுமே வெற்றி அடைய முடியும். ஓகே, நன்றி.